மரணித்தால் மறுமைக்கு முன்னதாக ஒரு திரைமறை வாழ்வு உண்டு. எரித்தாலும் சரி, கடலிலே விழுந்து மரணித்து மீன்களுக்கு இரையானாலும் சரி, வானத்திலே வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, மறுமை நாளுக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு திரைமறை வாழ்வு உண்டு. அந்த வாழ்விலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த வாழ்வைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாழ்வென்பது மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று, அதைவிட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு காண்பிக்கப்பட்டது மன்னரையை. அந்த மன்னரை அது போன்றதொரு மோசமான ஒரு இடம், மனிதனுக்குரிய இடம் வேறொன்றுமல்ல, தீயவர்களுக்கு. அந்த மன்னரையில் உங்களுக்கு வெளிச்சத்தை வேண்டி, பிரகாசத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மன்னரையில் மனிதனை கொண்டு போய் அடக்கி நாமெல்லாம் நம்முடைய 2-3 காலடி எடுத்து வைக்கிற நேரத்திற்குள் மலக்குமார்கள் வந்து விடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில 4-5 கேள்விகள் கொண்ட ஒரு விசாரணை அங்கே நடைபெறுகிறது. 4-5 கேள்விகள் கொண்ட விசாரணை. அந்த விசாரணை என்ன விசாரணை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2 மலக்குமார்கள் வருவார்கள். மன் ரப்புக, உன்னுடைய ரப் யார்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்பான் நயவஞ்சகன், இறை நிராகரிப்பாளன். உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். மீண்டும் அந்த மலக்குமார்கள், இந்த தூதரை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை காண்பித்தே கேட்பார்கள் என்றும், பெயரை சொல்லி கேட்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி அவன் எதுவுமே தெரியாது தெரியாது என்று சொல்லப்பட்டவுடன் வானத்திலே இருந்து ஒரு சப்தம் வரும். அவன் பொய் சொல்லுகிறான், அவன் பொய்யன், அவன் ஒரு அநியாயக்காரன் என்று வானத்திலே இருந்து அல்லாஹ் பேசுவான்.